கடவுளை ஏன் வணங்க வேண்டும் என்று ஒரு கேள்வி. கடவுளை ஏன் வணங்க வேண்டும் அப்படி என்று கேட்டால், இறை ஆற்றலை, இறை அற்புதத்தை, இறை அருளை, ஆதியந்தம் இல்லா பொருளை ஏன் வணங்க வேண்டும்? கடவுளை ஏன் வணங்க வேண்டும் அப்படி என்று கேட்டால், கடவுளாவதற்கு. என்னை பார்த்து கேட்டார்கள், எதற்கு கடவுளை வணங்க வேண்டும் கேட்டால், கடவுளாவதற்கு என்று நான் சொன்னேன். கடவுளாவதற்கா இது சிரித்தார்கள். ஆம், ஒரு சூப்பர்வைசர் இருக்கா, இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறார். ஒரு மெக்கானிக்கல் ஒரு சாப்பு ஓட்ட வேலைக்கு போகிறா, அவன் மெக்கானிக் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுபோல் பேராற்றலை ஒருவன் வணங்குவது எதற்காக என்றால், அவன் பேராற்றலாகவே மாறுவதற்காக. பேர் ஒன்றுக்குமா இல்லை, பேராற்றலை வணங்குவது எதற்காக? அவன் பேராற்றலாகவே மாறுவதற்காக. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த தன்மைக்குள் பயணிக்க வேண்டும். இறைத்தன்மைக்குள் பயணிப்பது என்றால் என்ன? பேரானந்த நிலையில் இருப்பதுதான் இறைத்தன்மைக்குள் பயணிப்பது. எதையோ வேண்டுகிறோம், போகிறோம், அது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய முயற்சி என்பது அந்த பேராற்றலை அடைவதற்காகவும் நாம் அந்த பேராற்றலாகவே மாறுவதற்காகவும் தான் இறை வழிபாடே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம்.